Hi friends, welcome to Gomo's Lifestyle. எண்ணெயில மிளகு போட்டு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது எதுக்காக அப்படினு இன்னைக்கான டிப்ஸ்ல சொல்லியிருக்கேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இன்னைக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கறத வீடியோல போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்பு, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு நாப்தலின் பால், அதாவது பாச்சா உருண்டைன்னு சொல்லுவோம்ல, அது ஒன்று எடுத்து இந்த பேப்பரை இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பருக்கு பதில் ஒரு நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸில் சின்ன சின்ன ஓட்டைகள் கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொட்டலை மாதிரி மடிச்சுக்கிட்டு ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஊசி இல்லைன்னா ஊக்கு வச்சு சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்தாலே போதும். இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா அதோட மனம் வந்து அப்போ தான் வெளியில் வரும். அதுக்காக தான். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குப்பை பாக்ஸில் வந்து நிறைய குப்பைகள்லாம் போடுவோம். நான்வெஜ்லாம் சமைச்சோம் அப்படின்னா அதில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போடுவோம். அந்த பாக்ஸை திறந்தாலே பேட் ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளால் திறக்கவே முடியாது. டஸ்ட்பின் பாக்ஸ் பக்கத்தில் போனாலே வந்து அந்த பேட் ஸ்மெல் வந்து அடிக்கும். குப்பை பாக்ஸில் கவர் போடுறதுக்கு முன்னாடி இந்த பொட்டணத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கவர் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் குப்பையெல்லாம் போட்டுட்டு எப்போ திறந்தாலுமே அதில் இருந்து ஒரு நல்ல மனம் வந்துக்கிட்டே இருக்கும். வேஸ்டான குப்பையை தூக்கி போடும்போது இந்த கவரை மட்டும் தூக்கி போட்டுருங்க. அப்படியே அந்த பொட்டணம் வந்து உள்ளேயே இருக்கட்டும். அடிக்கடி இந்த பொட்டணத்தை மாற்றணும்னு தேவையில்லை. இதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் மிளகை போட்டு பாருங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்க்கலாமா? செக்கில் ஆட்டுற எண்ணெய்லாம் இப்போ நிறையா பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து ஊரில் இருந்தெல்லாம் எண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது அதிக குவாலிட்டியில் வந்து எண்ணெய் வந்து வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுது அப்படின்னா அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த மனம்லாம் போயிடும். எண்ணெயுமே கெட்டு போகிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் எண்ணெய் எப்படி நம்ம செக்கில் ஆட்டின மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த மனத்தோடு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அதிக குவாலிட்டியில் எண்ணெய் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒரு 6-7 மிளகு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் ஆட்டுன அதே மனத்தோடையே இருக்குங்க. எண்ணெய் வந்து சீக்கிரமாக கெட்டும் போகாது. கடையில் வாங்குற எண்ணெய்க்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு 6-7 மிளகு போட்டு வைங்க. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பேப்பரில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு விரலால் நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இன்னொரு பேப்பர் எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து மேலே கொஞ்சமாக வந்து பவுடரை தூவிக்கலாம். நீங்கள் எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பவுடரை வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தூவி விட்டுட்டு கையால் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த பேப்பரையும் மடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு சுவிட்ச் போர்டை வந்து நான் காட்டுறேன். எவ்வளோ வந்து அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். கிச்சனில் இருக்க சுவிட்ச் போர்டெலாம் நம்ம வந்து சமைக்கும் போது ஆயில் கையோட ஏதாச்சும் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படி வந்து சுவிட்சை வந்து போடுவோம். அது வந்து ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்சு போய் இருக்கும். சுவிட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி, லிக்விடு, சோப்பு இந்த மாதிரி எதுவுமே வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் ஷாக் அடிக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த டிஷ் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும். தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறதையும் பாருங்கள். எவ்வளோ அழுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேப்பரில் பவுட்ரு தட்டி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு மறுபடியும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசு இருக்காது. சுவிட்ச் போர்டு நல்லா சைனிங்காக இருக்கும். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா புதுசு மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டு சுவிட்ச் போர்டு அழுக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களோட மெட்டல் வளையெல்லாம் இந்த மாதிரி நிறையா வச்சுருப்போம். நம்மளோட பெரிய வளையலும் வச்சுருப்போம். இந்த வளையல்லாம் வளைஞ்சிருச்சுது இல்லைன்னா கலரெல்லாம் போயிருச்சுது அப்படின்னா தூக்கி தூர போட்டுருவோம். இனிமேல் வந்து இந்த மாதிரி வளையலை வந்து தூக்கி தூர போடாதாங்க. இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்தலாம். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் இந்த மாதிரி வளையலை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடான பாத்திரத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி வளையலுக்கு மேலே எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் ஆகும். அதேமாதிரி டைனிங் டேபிளையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி இழுத்து எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது மெட்டல் வளையலுங்கிறதுனால எதுவுமே ஆகாது. இனிமேல் அதிக காசு கொடுத்து கடையில் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி தூக்கி தூரப்படக்கூடிய வளையல் இருந்தாலே போதும். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி 2 to 3 நேரம் வந்து மிக்ஸி வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஜாரில் இருக்கிற மூடி வந்து லூஸாக இருந்துச்சுது அப்படின்னா மூடியை வந்து நமக்கு வந்து டைட்டாக வந்து மூடாது. அடிக்கடி திறந்துடும். நம்ம மசாலாலாம் அரைக்கும் போது
மசாலாலாம் வெளியில் கொட்டிடும். கடையில் கொடுத்து புது கேஸ்கெட்டு தான் வாங்கிட்டு வந்து போட வேண்டிய இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த கேஸ்கெட்டில் மாட்டி விட்டுறலாம். உங்களுக்கு எத்தனை ரப்பர் பேண்ட் வந்து தேவைப்படுதோ அத்தனை வந்து மாட்டி விட்டுக்கோங்க. மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள். ஜார் வந்து நல்லா க்ளோஸ் ஆயிரும். நமக்கு மசாலா இதுவாக அரைக்கும் போது வெளியில் கொட்டவும் செய்யாது. இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் 2 to 3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் சோம்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சுது. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. வெங்காயம் தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். தக்காளி வந்து கம்மியாக தான் இருக்கணும். இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சுது. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வந்து வதங்கணும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடலாம் விரவி போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷம் ஆயிருச்சுது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுது. இப்போ உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது தான் உப்பு போட்டோம். உப்பு பத்தலை அப்படின்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் 5 முட்டை அவிச்சு அதில் கோடு போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அப்போ தான் அதில் இருக்கிற மசாலாலாம் முட்டைக்குள்ளே இறங்கும். இப்போ 5 முட்டையுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். மூடி போடாமல் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நல்ல மசாலாலாம் முட்டையில் இறங்கி நல்ல ஒரு தொக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. முட்டையை மட்டும் அவிச்சு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தோட கூட விரவி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிருச்சுது. லாஸ்ட்டு இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் செய்வீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.